வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண தடைகளும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும். அதுக்கு ஜோதிட ரீதியா என்னென்ன காரணங்கள் இருக்குது, எளிய முறையில அதுக்கு என்னென்ன தீர்வுகள் தரப்போறோம். நல்ல வேலையில இருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா ஏனோ தெரியல வரன் மட்டும் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுடைய புலம்பல். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்குது. வீட்டுல மன அமைதியே இல்ல. பாட்டு வரும்ல, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணி என்னத்தடா கண்ட நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, இன்னொன்னு கல்யாணம் ஆகி எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு புலம்பல்கள்ல ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்திலயோ அல்லது உறவினர்கள் வட்டாரத்திலயோ இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஏன் ஒரு சிலருக்கு திருமணம் தடையாகிக்கிட்டே இருக்குது, ஏன் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசா பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் வந்து எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு 80s இருந்து இப்ப வரைக்கும் திருமணம் நடக்காம புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 குடும்பத்துல இந்த மாதிரி எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல, இல்ல என் குடும்பத்துல வந்து பிரச்சனை அப்படிங்கிற புலம்பல் வந்து அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம 10 குடும்பங்கள்ல ஒரு 7 குடும்பங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண தடை மற்றும் குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள். இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய ஜோதிட காரணங்கள் என்ன, அதை எப்படி நாம் எளிமையா கையாளலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட், திருமண தடைக்கான ஜோதிட காரணங்கள் என்ன, ஏன் வந்து திருமண தடை அப்படிங்கிறது ஏற்படுது, இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜாதகத்துல 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் திருமண பாவகம். அதே மாதிரி களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆண்களுக்கு வந்து சுக்கிரன், பெண்களுக்கு வந்து செவ்வாய். இந்த 7வது இடத்துலயோ அல்லது களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் மேலேயோ பாவ கிரகங்களுடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னா, அதாவது சனி, ராகு, கேது இவர்களுடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வரன் அமையறதுல கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு காரணம். அடுத்த காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரியான தசாபக்தி அப்படிங்கிறது நடக்காம இருக்கிறது. அதாவது திருமண வயசு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். எப்பவுமே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தகுந்த வயசுல அந்த தசாபக்தி நடந்துச்சு அப்படின்னா தான் எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே கால தாமதமா தான் கிடைக்கும். திருமணத்துக்கு தகுந்த வயசு அப்படிங்கிறது அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஆனா திருமணத்துக்கு சாதகமான தசாபுக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்காம பாதகமான தசாபுக்தி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். பாதகமான திசை அப்படின்னா 6, 8, 12 திசையோ அல்லது 7வது இடத்துல 6, 8, 12 தசாநாதன் இருந்து அல்லது புத்திநாதன் இருந்து தசாபுக்தி நடத்துறது. இந்த மாதிரி சாதகம் இல்லாத தசாபுக்தி நடக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடைபெறதுல தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் அல்லது தடை அப்படிங்கிறது ஏற்படும். இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இது வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை கிடையாது, ஜாதகருடைய மனநிலை. நான் வந்து த்ரிஷாவே தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்து அஜித் குமாரவே தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்து ஐஸ்வர்யா ராயே தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த தகுந்த வயசுல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எது இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் வருவாங்க. இதுதான் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு திருமண தடை அப்படிங்கிறது இருக்கு, திருமண தாமதம் அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ அவங்க வீட்டுல இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறது.
இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் சுக்கிரன் வந்து பலவீனமா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு வரக்கூடிய வரன் கிட்ட எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கை நழுவி விடுறது இதுவும் ஒரு காரணம். இந்த மாதிரியான சில காரணங்களால அவங்களுக்கு திருமணத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுது. இது ஒரு சைடு இருக்கிறவங்களுடைய பிரச்சனை. சரி, எப்படியோ ஒரு விதத்துல கல்யாணம் தான் ஆயிருச்சு, ஆனாலும் குடும்பத்துல ஏன் நிம்மதியே இல்ல? இது ஒரு கேங் வந்து இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கல்யாணம் ஆயிருச்சு, ஏன் வந்து குடும்பத்துல நிம்மதியே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் குடும்பஸ்தானம். அந்த 2வது இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது ராகு இவங்க வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பேச்சுல சற்று வேகம் சற்று உக்கரம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க நல்ல விதமாவே பேசினா கூட மற்றவங்களுடைய பார்வைக்கு அது வந்து காரசாரமா பேசுறது மாதிரியே இருக்கும். இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாக்குவாதம் வீண் விவாதம் இது எல்லாமே வந்து எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன், அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் தான் வந்து சந்திரன். அவர் வந்து ஜாதகத்துல பலவீனமா இருந்தாரு அப்படின்னா விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது குடும்பத்துல யாருக்குமே இருக்காது. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி சின்ன பிரச்சனைகளை பெரிய பிரச்சனையா வந்து மாத்திடுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது இவங்களுடைய தாக்கம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்துல 2வது இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல ராகு கேதுவுடைய தொடர்பு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேது ரெண்டுமே வந்து அந்நியம், அதாவது நம்ம ஃபேமிலியை விட்டு அடுத்தவங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த மாதிரி ராகு கேது 2வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலே குடும்பத்துக்குள்ளார அந்நிய நபர்கள் தலையீடு, அதாவது 3ஆம் நபர்களுடைய தலையீடு குறுக்கீடு அப்படிங்கறதெல்லாம் குடும்பத்துல இருக்கும். இவங்கனால குடும்பத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் வம்புகள் இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். சரி, 2 பிரச்சனைகளையுமே பார்த்தாச்சு. ஒண்ணு திருமணம் வந்து தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது, அடுத்தது வந்து குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. எல்லா பிரச்சனையுமே பார்த்தாச்சு. இதுக்கு என்ன எளிய பரிகாரம் அப்படிங்கறது இனி நம்ம பார்க்கலாம். அதிகமா பணம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் தேவையில்லைங்க, எளிய பரிகாரம் அதை தான் சொல்றோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது நிம்மதியா இருக்கும். சீக்கிரமா உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதும் அமையும். திருமண தடை நீங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு அல்லது துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். ஏழை பெண்ணுடைய திருமணத்துக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி ஏதாவது செய்யுங்க. ஒண்ணு ஆடை ஏதாவது வாங்கி கொடுக்கறது, தாலிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இப்ப கிடையாது, அது நடைமுறையில சாத்தியமும் இல்லை. ஸோ வந்து ஏதாவது ஆடைகள் வாங்கி கொடுக்கறது அல்லது ஏதாவது சின்ன ஒரு தொகையாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளால முடிஞ்சது, அதாவது கட்டாயம் கிடையாது இதைதான் பண்ணியாகணும் அப்படிங்கிறதும் கிடையாது, நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை அவங்க கிட்ட கேட்டு அந்த சின்ன உதவிய ஏழையா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த திருமண உதவியை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது விலகிடும். இன்னும் திருமண தடை விலகிறதுக்கு நிறைய வந்து பரிகாரங்கள் சின்ன சின்னதெல்லாம் இருக்கு. ஏதாவது முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்கு வெள்ளை கலர்ல வஸ்திரம் வாங்கி சாத்தி மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தம்பதியர்களா காட்சி கொடுக்கக்கூடிய தெய்வங்களை போய் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து சீக்கிரமா திருமண தடைய விலக்கி நம்மளுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். அதே போல கோவில்கள்ல நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணம், இதுக்கு வந்து நம்ம ஏதேனும் பொருளாதார உதவி செய்யலாம், ஏதேனும் அதுக்கு வந்து பணிகள் நம்மளால முடிஞ்ச பணிகளை வந்து செய்யலாம், அல்லது இந்த திருக்கல்யாணத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். இதனாலையும் வந்து திருமண தடை அப்படிங்கிறது விலகும். மூத்த சுமங்கலிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் வளையல், இந்த மஞ்சள் கயிறு, அப்புறம் இது மாதிரி வெத்தலைப்பாக்கு, இது மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னாலும் திருமண தடை அப்படிங்கிறது விலகிடும். திருமண தடை விலகிறதுக்கு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து குடும்ப பிரச்சனை, அது தீர்றதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லணும் இல்லையா.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஏற்படாம இருக்கிறதுக்காக, பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை நீட்டா சுத்தமா வந்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகை இதெல்லாம் போட்டு அதுல கொஞ்சம் வெண்கடுகு அப்படிங்கறது போடணும். ஏன்னா வெண்கடுகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதுல நிறைய இருக்கு. ஸோ வந்து வெண்கடுகு போட்டு சாம்பிராணி புகை போடும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எதிர்மறை ஆற்றல் வந்து நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உண்டாகும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னாலே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அப்புறம் காலையிலையும் சாயந்தரமும் வந்து விளக்கேற்றணும். வீட்டில் உங்களால் காலையில் முடியலைன்னா கூட பரவாயில்ல, சாயந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்றணும். விளக்கேற்றி முடிச்சுட்டு லலிதா சகஸ்கர நாமம் இதை வந்து சொல்லணும். நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா ஒன்று நம்ம செல்லில் போட்டு கூட பாட வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில எல்லாம் இந்த சின்ன ரேடியோ மாதிரி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட போட்டு பாட விடலாம். ஒன்று நம்மளால முடிஞ்சா பாடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஒலிக்க செய்யலாம். லலிதா சகஸ்கர நாமத்தை வந்து ஒலிக்க செய்யலாம். கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது. வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை 2 பேருமே சேர்ந்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது. இது மாதிரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி மன நிம்மதியும் குடும்பத்துல ஒற்றுமையும் உண்டாகும். இதுலயும் இன்னும் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகத்துக்கு மஞ்சள் பூசி குளிச்சுட்டு வாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இதனாலயும் குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பை புல் சாம்பிராணி போடுவோம் இல்லைங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்பை புல்லையும் அதுல போட்டு தூபம் காட்டினீங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்பை அப்படிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி எங்கே இருக்குமோ அங்கே மட்டும்தாங்க இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற பக்கம் இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூபம் காட்டும் போது தர்பை பில்லை கொஞ்சம் அதில் போட்டு நீங்கள் காட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி விலகி குடும்பத்தில் வந்து நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது இன்னும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. ஒன்று கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, முடியல அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை வீட்டில் வாங்கி கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்யலாம். இது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் ரொம்ப எளிய பரிகாரம் ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாச்சினிங்கி செடியையும் துளசி செடியையும் ஒரே இடத்துல வச்சு நட்டு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகே. ஜாதகம் அப்படின்னாலே சில தடைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இயல்புதான். இருந்தாலும் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது எப்படி மதியால வெல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் சரியான புரிதலும் இருந்துச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையுமே எளிமையா கடந்து வந்துடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்க ஜாதகத்துல திருமண தடை அல்லது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்மளுடைய வீடியோ பதிவுகளை கண்டினியூவா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஜோதிட உலகம் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.